வணக்கம் சிறகுகளே. இன்று புத்தகச் சிறகுல ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நூலில் அறம் என்னுடைய இலக்கிய வாழ்க்கையில் நிகழ்ந்த முன் நகர்வு படிகளில் ஒன்றுன்னு கூறியிருக்காங்க. பிறகு 2005க்கு பிறகு 5-6 ஆண்டுகளில் திரைத்துறை வழியாக இந்தியாவின் அரசியல் பொருளியல் களங்களில் முதன்மையாக திகழும் ஆளுமைகளை சந்திக்கவும் இது உதவியதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் குறைந்தபட்சம் ஊழல் ஒரு முதன்மையான அரசியல் சிக்கல் என்றும் நம்ம தேசத்தின் பொருளியலுக்கே இது எதிரானதுன்னு சாமானியர்கள் உணர்வார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டதாகவும் கூறியிருக்காங்க. பிறகு நான் என் நம்பிக்கைக்குரிய இடங்களை தேடினேன். இன்றைய காந்தி அவ்வாறு என்னுடைய தேடலின் விளைவாக தோன்றினார். காந்தி முழுக்க நடைமுறைவாதி, முழுமையான லட்சியவாதி. இந்த தேடலில் நான் சென்றடைந்த இடம் என்று அறம் கதைகளை சொல்வேன். நான் நவீனத்துவத்தை கடந்து வந்த எழுத்தாளன். பாரியை பாடிய கபிலனைப் போல நாயகர்களை வரலாற்றில் நிறுத்துவதும் கலைஞனின் பணியே என்று நினைக்கிறேன். அறம் கதைகளின் வழியாக நான் நெடுந்தூரம் வந்தேன், நிலைபேறு கொண்டேன். இத்தனை அமைப்புகளையும் செயல்பாடுகளையும் உருவாக்குவதற்கான ஆற்றலை எனக்கு வழங்குகிறது. அது ஆற்றல் அல்ல, நம்பிக்கை கொண்ட ஒரு குரல். அதே நம்பிக்கையை பிறரிடம் உருவாக்குவதன் விளைவு மட்டும்தான். இந்த சிறுகதைகள் அனைத்துமே அறம் என்ற மையப்புள்ளியை சுற்றி சுழல்பவை. அறம் பற்றிய ஆதாரமான வினாக்களிலிருந்து ஆரம்பிக்கும் இக்கதைகள் அனைத்துமே மானுட வெற்றியை கொண்டாடுகின்றன அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் இந்த நூலில் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த புத்தகத்தில் அறம், வணங்கான், தாயார் பாதம், யானை டாக்டர், 100 நாற்காலிகள், மயில் கழுத்து, உலகம் யாவையும்னு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. இந்த கதைகளின் முடிவில் ஆளுமைகளை பற்றியும் கூறியிருக்காங்க. நன்றி.